நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, என்ன எய்த்து நிக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். அது அவனோட ஓட்டு. பிச்சைக்கண்ணு நைனா, நாட்டோட தலையெழுத்தை பத்தி நடு ரோட்ல பேசுறத விட கொஞ்சம் ஒதுங்குமா? ஒதுங்குமா? தொண்டர்களே, தலைவரை கவனிச்சு அனுப்புறேன். சிகரெட்டா? என்ன சிகரெட்டு? ஆமா பிச்சை, வெளியே நிக்கிறான்ல ஒரு தொண்டை பசங்க, அவனுக்கு தலைக்கு 10 ரூபா கொடுக்குறியா? உன்ன போய் தாய் குலத்தின் தலைவன்றானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் தாய் குலத்தின் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை தலைவன் சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் தொண்டனுங்க சொல்றாங்க. நல்ல பாலிசி. ஆமா, இங்க ஒரு தாய் குலம் இருக்கு, பாக்குறியா? ஆமா, ஆண்டால என்னையா பாப்பாவ தெரியுதா? தாய் குலத்துக்கு எவ்வளவு பாக்கி வச்ச? பாக்கியா? ஏண்டா பாக்கி வைக்கிறது நான் டீ கடையா? அட டீ கல் கூட பாக்கி வைக்கலாம்டா. கால் வயிறு கஞ்சி கில்லன்னு முந்தானி வச்சு இவகிட்ட போய் பாக்கி வச்சுட்டு போயிருக்கேன். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, தொண்டன்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ஏன் படுக்கிறவ நீ பணம் கொடுக்குற தொண்டனா? கொடுத்துறேன், நானே கொடுத்துறேன். ஜெயிச்ச உண்ட கொடுத்துறேன். பாவீங்களா, இத கூட நீ ஜெயிச்சு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படிதானே? இல்ல, அன்னைக்கு 100 ரூபாயா இருந்துச்சு இல்ல, சில்லறை இல்ல ராஜா. சில்லறை தானே வேணும், நான் தரேன். எவ்வளவு வேணும்? ஏன் டப்பு டிப்புன்னு சத்தம் கேட்குது தெரியுமா? ராஜா தலைவர் சோனா பிடிச்சு கொடுக்குறான். ராஜான்னா ராஜாதான், நம்ம தலைவரை என்னமா கவனிக்கிறான் பாத்தியா? என்ன இது கடாமடான்னு கேக்குது? இது என்ன சத்தம்? தலைவர் எலும்பு கட்டிச்சு கொடுக்கிறாரு. எழுந்துரு, ஓடு. நீ இந்த கோலத்துல போனா உன் தொண்டனுங்க உன்னை மதிக்க மாட்டானுங்க, கொஞ்சம் அழகா போ. அம்மா ஆண்டால, அந்த சீப் எடுத்தாமா. என்ன தலைவர் ரொம்ப களைச்சி போய் வர்றாரு? உண்ட மயக்கம் தலைவருக்கு உண்டு இல்ல? ஏனே சோடா கடா குடிச்சீங்களா? உள்ள டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டது. உள்ள கரகரன் நொறுங்குற சத்தம் கேடுச்சே, அது ஆட்டுக்காலா கோழிக்காலா? 2 பல்ல காணா. அது ஒண்ணும் இல்ல தொண்டர்களே, ரொம்ப நாளா 2 பல்லு வலிக்குதுன்னு சொன்னார். சரி டாக்டர் போனா செலவாகுமே, அதான் நானே எடுத்து கையில கொடுத்துட்டேன். ஏன் கை வலிக்குதா? வேணா அதையும் எடுத்துருவான். தலைவா தொண்டாண்டிங்க வெட்டிடுவேன். உங்க தலைவர் உள்ள சோடாவும் குடிக்கல, கோழி காலையும் கடிக்கல, உடஞ்சது இந்த 2 காலு. இனி எவனாவது ஓட்டு கீட்டு கேட்டு சேரி பக்கம் வந்தீங்க, 2ஆவ வந்து நரம்பு எடுத்து நடு ரோட்ல கொடி நாட்டிடுவேன். பிஸ்கோத்து பசங்களா. சார் வணக்கம் சார். இங்க வா. என்ன சார்? ஏன் சார் இப்படி வணக்கம் சொன்னது கண்ணத்துல அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டனா? ஏன் தேவையில்ல வணக்கம் சொன்னேன்? போலீஸ்கார ராஜன் தான் சார், நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன். நீங்க வணக்கம் வச்சாப்புல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துட்டு போறாங்களாக்க. போட பரதேஷ். அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தேங்காய்க்கு மட்டும் உரிச்சிட்டு இருக்கேன். நல்லாவே உரிக்கிறேன். நில்லு. என்ன கோழி குருமா வாசனை அடிக்குது? ஏதாவது விசேஷமா? சனிக்கிழமை இல்ல, கோழி பண்ணக்காரன் வந்துட்டு போனா, அவங்க கிட்ட துட்டு இல்ல, கோழியை கொடுத்துட்டு போனா, அதான் இந்த வாசனை. அவன் கோழி பண்ண வச்சிருக்கான், கோழியை கொடுத்துருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? லட்டி இருக்கு, அத கூட நான் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட். ஆமா, இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 2 வீடு 3 வீடுன்னு சொல்றாங்களே, நீ எப்படியா? அத ஏன் கேக்குறேன்? நானும் 15 நாள் லீவ் போட்டு ஒரு சின்ன வீடா பார்த்து செட்டப் பண்ணேன். நல்ல நாளா பார்த்து அல்வா மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். எங்கயா? என் வீட்டுக்குமா. அடச்சே, இத சொல்றதுக்கு இங்க வந்த? ஐயோ, உன்னை பார்த்தது மூடே அவுட் ஆகி போச்சு. ஆமா, அந்த ராஜபைலங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சது போதும், ஸ்டேஷன்ல வந்து ஐயா பாக்க சொல்லு.